எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை சென்னையில் கைது செய்தது தஞ்சாவூர் காவல்துறை. முதலமைச்சர் விஜய் நடிகை த்ரிஷாவுக்கு எதிராக இரட்டை அர்த்தத்தில் கருத்து தெரிவித்ததாக கூறப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக உதயநிதி பேட்டி. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தாவேக அரசு கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கண்டனம். வருஷத்துல இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸை பரப்புறது, பொய் கேஸ் போடுறது. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுக எம்எல்ஏக்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பொய் கேஸ் போடுவது, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதுன்னு இந்த அரசு இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் திமுகவினர் போராட்டம். உதயநிதியை கைது செய்து அழைத்துச் சென்ற வாகனத்தின் முன் நின்று முழக்கம். உதயநிதி கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை கலைத்து விரட்டிய காவல்துறை. உதயநிதியை அழைத்துச் சென்ற வாகனத்தின் முன் மறியல் செய்தவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவித்த வழக்கில் விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்படும் உதயநிதி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். முதலமைச்சர் விஜய் நடிகை த்ரிஷாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் வழக்கில் கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க உத்தரவு. காவல் நிலைய ஜாமீனில் இன்றே விடுவிக்க வேண்டும் என தஞ்சாவூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளை. முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவித்த வழக்கில் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. தாவேக மகளிர் அணி நிர்வாகி பைரவி கொடுத்த புகாரின் பேரில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தது காவல்துறை. உதயநிதி மீது மகளிரின் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு உட்பட 9 பிரிவுகளின் கீழும் தஞ்சை காவல்துறை வழக்கு பதிவு. உதயநிதியுடன் காவல்துறை வாகனத்தில் பயணித்த சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் நீலாங்கரையிலிருந்து காவல் வாகனத்திலேயே தஞ்சாவூர் வரை உடன் சென்றனர். உதயநிதி சென்ற காவல் வாகனத்தை தொடர்ந்த திமுக தலைவர்கள் தடுத்து நிறுத்தம். முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரை பாதி வழியிலேயே காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உதயநிதிக்கு உணவு கொடுக்க முயன்ற திமுகவினர் கைது செய்யப்பட்டவருக்கு தனிநபர்கள் உணவு கொடுக்கக்கூடாது என தடுத்து நிறுத்தியது காவல்துறை.
கைது செய்யப்பட்டு 3 மணி நேரத்திற்கு பின் உதயநிதிக்கு மதிய உணவு கொடுத்த காவல்துறை. திண்டிவனம் அருகே உள்ள ஓலக்கூரில் வாகனத்தை நிறுத்தி உணவு உண்ண அனுமதி. உதயநிதி கைதை கண்டித்து நாடாளுமன்ற வாயில் முன்பாக திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அவைக்குள் திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைப்பு. உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் திமுகவினர் போராட்டம். தேனியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். உதயநிதியின் பேச்சை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு முழக்கங்களை எழுப்பி போராட்டம். உதயநிதி கைதை கண்டித்து தமிழகத்தின் பல ஊர்களில் திமுகவினர் மறியல். உருவ பொம்மைகள் எரித்தும் கடைகளை அடைக்க வலியுறுத்தியும் போராட்டம். உதயநிதியின் பேச்சை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் தாவேகாவினர் போராட்டம். மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் பல ஊர்களில் எதிரும் புதிருமாக போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தாவேக தொண்டர்கள். தஞ்சையில் ஒருவர் மீது ஒருவர் காலணிகளை வீசி தாக்கியதால் பரபரப்பு. அறந்தாங்கியில் அமைச்சர் பர்வேஷ் காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர். தாவேகாவினரும் பதில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திமுகவினரை கைது செய்து அப்புறப்படுத்திய காவல்துறை. நாளை சட்டமன்றம் கூடும்போது அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கக்கூடாது என நினைத்து உதயநிதியை கைது செய்திருப்பதாக தாவேக அரசுக்கு திமுக கண்டனம். உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு தாவேகாவின் பாசிசத்தன்மைக்கு விழுந்த அடி என மு.க. ஸ்டாலின் அறிக்கை. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உதயநிதிக்கு நாவடக்கம் வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியதாகவும் தகவல். பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதாக உதயநிதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்க வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தினார். இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்றது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னு எங்கள் கட்சியில் நாங்கள் இடதுசாரி கட்சியில் சொல்கிற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலேயோ எப்படி அது வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது கட்டாயம் அதை சரி பண்ணணுன்றது தான். பெண் பற்றி கண்ணிய குறைவாக பேசியிருப்பதாக உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரிய பொறுப்புக்கு அது உகந்ததல்ல என வீரபாண்டியன் அறிக்கை.
இரட்டுற மொழிதல் என்னும் வகையில் எள்ளி நகையாடி பெண்மையை கொச்சப்படுத்தியதாக உதயநிதிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறை உதயநிதி அரசியல் தகுதிக்கு பொருத்தமானதில்லை என்று அறிவுறுத்தல். பெண்கள் குறித்து அவதூறாக பேசியது யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். மகளிர் குறித்து இழிவாக பேசுவதை திமுகவினர் வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் கண்டனம். பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது தாவேக அரசின் முதல் பட்ஜெட். தமிழகத்தில் நிறைவடைந்த பல்வேறு பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே காணொலி மூலம் திறந்து வைத்தார். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடத்திய வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சேதுராஜ், கார்த்திக் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த ஜூலை மாதத்தில் 14 கோடி டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு. கூடுதலாக 1130 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் தகவல். தாய்லாந்தின் புக்கெட்டில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் திடீரென குலுங்கியது. டெல்லியில் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் காயமடைந்த பயணிகள், விமான ஊழியர்களுக்கு சிகிச்சை. ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட 60 நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளை எதிர்த்து அமெரிக்காவின் 25 மாகாணங்கள் வழக்கு. அதிபருக்கான சட்டப்பூர்வ அதிகாரத்தை ட்ரம்ப் மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு. மைசா படப்பிடிப்பில் ஏற்பட்ட காயம் குறித்து பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா விளக்கம். கடந்த சில மாதங்களில் தமக்கு தொடர்ச்சியாக 3வது முறையாக காயம் என உருக்கம்.